இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் அக்னி தேவி. அதாவது அக்னிக்கும் சகுந்தலா தேவிக்கும் நடக்கிற இந்த போர் தான் இந்த படத்துடைய கதை. அக்னிங்கிறது இந்த படத்துடைய ஹீரோவான பாபி சிம்ஹா, அவரோட கேரக்டர் பேர் தான் அக்னி தேவ். ஸோ இவருக்கு ஆப்போசிட் ரோலில் பண்ணுறது வந்து பொலிட்டீஷியனாக வர்ற நம்ம மதுபாலா சகுந்தலா தேவி. ஸோ இந்த அக்னி வெர்சஸ் தேவி தான் அக்னி தேவி படத்துடைய ஒன்லைன். ஸோ இந்த படத்துடைய பேஸ் லைன் வந்து ஒரு கொலையை பேஸ் பண்ணி தான் கதை நகருது. அதாவது கிட்டத்தட்ட ஸ்வாதி மர்டர் கேஸ் மாதிரியான ஒரு கேஸ் தான் இந்த படம் முழுக்கவே நகருது. அதன் பின்னணியில் நடக்கிற அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தான் படத்தில் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக நமக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு பாபி சிம்ஹா. ஸோ அவர் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகும்போது அவருக்கு கிடைக்கிற அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்துக்கு ரொம்ப விறுவிறுப்பான ஒரு கதை இருக்குது. ஆனால் அதனுடைய ஸ்க்ரீன் பிளே சரியாக அமையாதனால படம் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு லேக் இருக்கிற ஃபீல் இருக்குது. இன்னொன்றுமே எதுவுமே சஸ்பென்ஸாகவே இல்லை. எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸ் எண்டு மட்டுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணாத விதத்தில் இருக்குது. மற்றபடி படத்துடைய பிகினிங்கில் உள்ள எந்த சீனுமே வந்து பெரிய சஸ்பென்ஸ் உள்ள ஒரு விஷயமா யாருக்குமே ஆடியன்ஸ்க்கு அது ஃபீல் ஆகலை. சீரியஸாக போகிற இந்த கதைக்கு வந்து சதீஷை வந்து பாபி சிம்மாவுக்கு ஃப்ரெண்டாக போட்டிருக்காங்க. அவர் அங்கங்கே காமெடி பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. பட் அவருடைய காமெடியும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அக்னி தேவி டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படத்தை வந்து ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க பிளான் பண்ண ஒரே ஒரு யூஎஸ்பின்னா நம்மளுடைய மதுபாலாவுடைய கேரக்டரைசேஷன் தான். ஸோ அதை வந்து ட்ரெய்லரில் காமிச்சு இந்த படத்தின் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணாங்க. பட் அவங்க ட்ரெய்லரில் க்ரியேட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் படத்தில் இருக்கான்னு பார்த்தா அது கேள்விக்குறியான விஷயம்தான். என்னென்னா அவங்க கேரக்டர் ட்ரெய்லரில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. பட் படத்தில் அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, அவங்க ஸ்ட்ராங்காக அவங்க அந்த கேரக்டர் உட்காருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்களுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. அதாவது மதுபாலா எப்படி அரசியல்வாதி ஆனாங்க என்னங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க. பட் அது கன்வின்சிங்காக ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகலை. மதுபாலாவுடைய கேரக்டர் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து கதையோடு பெருசாக உட்காராததுனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் இங்கே வேஸ்ட் ஆகிடுச்சோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த படத்துடைய மியூசிக் ஜேக்ஸ் பிஜோய் அவனுடைய பிஜிஎம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. பாடல்கள் படத்தில் இல்லை, அதாவது தனியாக டூயட் சாங்கோ எதுவும் இல்லைங்கிறது ரொம்ப ஆறுதலான விஷயம். படம் ரொம்ப ஷார்ட்டான டியூரேஷனில் தான் ஓடுது. இன்னொன்று படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஜனாங்கிற ஒரு புது சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ இது போக இந்த படத்தில் ரம்யா நம்பிசனும் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பெரிய ரோல் இல்லை இந்த படத்தில், கொஞ்சம் நேரம் தான் வராங்க. ஸோ அவங்க மொத்தத்தில் நல்ல கதையும் நல்ல ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. பட் சரியான ஸ்க்ரீன் பிளே இல்லாததால் இந்த படம் கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு ஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.